ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டடி பிளான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். எல்லாரும் வந்து ஸ்டடி பிளான் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஸ்டடி பிளான் போடுறதுல வந்து எனக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காமனாக நான் வந்து ஆர்ட்ஸ் குரூப்பும் சயின்ஸ் குரூப்பும் செப்பரேட்டாக என்னதான் நான் வந்து ஸ்டடி பிளான் கொடுத்தாலும், ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிங்க, இந்தந்த டைம்ல படிங்க, இந்த கொஸ்டினை படிங்க, இந்த லெசனை படிங்க அப்படின்னு நான் சொன்னாலும் அது 100% வந்து உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா வந்து 26 இயர்ஸா வந்து நானும் கோச்சிங் சென்டர் வந்து நடத்திட்டு இருந்தேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அனுபவத்துல சம்மர் ஹாலிடேஸ்ல 100%ல ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து உண்மையாவே படிப்பாங்க. அது யாரெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப்பர்ஸா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டாப்பர்ஸ் கூட அந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. பாஸ் ஆகிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், 11th நான் ரொம்ப விளையாட்டா விட்டுட்டேன், ஸோ 12th நான் ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாஸ் ஆகிற கேட்டகரி. அதே நேரத்துல நான் வந்து ஒரு 90% ஆச்சும் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால வந்து எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணியுமே வந்து என்னால வந்து ஒரு 80 கூட டச் பண்ண முடியல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 90 ஆச்சும் ஸ்டார்டிங்ல இருந்தே எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலர். எங்கேயோ ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து நான் வந்து காமர்ஸ்ல சென்டம் எடுக்கணும், நான் வந்து கெமிஸ்ட்ரியில ஒரு ஒரு 60+ ஆச்சும் எடுக்கணும், பிசிக்ஸ்ல வந்து எனக்கு 100க்கு வந்து நான் வந்து ஒரு 80+ ஆச்சும் எடுக்கணும், மேக்ஸ்ல வந்து நான் ஒரு சென்டம் எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இவ்வளவு மார்க்ஸ் டச் பண்ணா போதும், சென்டம் எடுத்தா போதும், 90 எடுத்தா போதும், பாஸ் ஆனா போதும், 70 எடுத்தா போதும், இப்படி எல்லாருக்குள்ளயும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும். ஸோ ஏன்னா மக்கள் மனது வந்து ஒவ்வொருத்தோட எண்ணங்கள் வந்து சேமா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அதுல வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஆர்ட்ஸ் குரூப் இருக்கீங்க, சயின்ஸ் குரூப் இருக்கீங்க, அது போக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஏன் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து மட்டமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு இப்போ வந்து கிளாஸ் நடக்காது. ஆனா நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல வந்து கண்டிப்பா ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது நான் காமனான ஒரு பிளான் தான் உங்களுக்கு இதுல கொடுக்கலான்னு இருக்கேன். என்னப்பா நீங்க ஸ்டடி பிளான் போடுவீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு காலையில எழுந்துக்கோங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, இந்த டைம் படிங்க, இந்த டைம் ரெஸ்ட் எடுங்க, இந்த மாதிரி ஸ்டடி பிளான் கொடுப்பீங்க நான் பார்த்தோம், இல்ல இந்தந்த கொஸ்டினை படிங்கன்னு சொல்லுவீங்க நான் பார்த்தோம், நீங்க என்ன காமனா இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. 100% அடிச்சு சொல்றேன். நான் வந்து ஆல்ரெடி விஎல் கிளாஸஸ்ல இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஸ்டடி பிளான்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கேன். அது எவ்வளோ வந்து பாசிட்டிவா வந்து செயல்படும் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ நல்லா படிக்கணும். நீங்க டாப்பரா இருங்க, ஸ்லோ லேர்னரா இருங்க, இல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருங்க, நீங்க யாரா வேணா இருங்க. ஆனா எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடி பிளான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஃபர்ஸ்ட் டெய்லியும் படிக்கணும் என்ற எண்ணம் இருக்கணும். அது டெய்லி படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா போதாது, குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது படிக்கணும், அதிகபட்சம் 4 மணி நேரம். ஸோ 2 ஹார்ஸ்ல இருந்து 4 ஹார்ஸ் வரையும் படிக்கணும். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ரூல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லியும் படிக்கணும். சண்டே வேணா தவிர்த்துக்கோங்க. வாரத்துல 7 நாட்கள் இருக்கு இல்லையா? ஸோ மண்டேல இருந்து சாட்டர்டே வரையும் இந்த 6 டேஸ்க்கு டெய்லி ஒரு 4 ஹார்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன ஆச்சு? 6 4s are 24. ஸோ 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல முழுசா படிக்க முடியலனாலும் ஒரு 20 மணி நேரம் வாரத்துக்கு. அப்ப மாசத்துக்கு 4 வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வீக்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு ஆச்சு? ஒரு வீக்ஸ்க்கு நீங்க வந்து ஒரு 20 ஹார்ஸ் படிக்கிறீங்க. ஸோ 4 வீக்குக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 80 ஹார்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு நேரமும் நீங்க படிக்கக்கூடிய முக்கியமான அந்த கொஸ்டின்ஸும் குவார்டர்லியா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் மிட்டமா இருக்கட்டும், அதுல வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கும் பொழுது அங்க உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். பரவாயில்லப்பா, நம்ம சம்மர் டைம்ல டைமை வேஸ்ட் பண்ணாம அங்க படிச்சது இங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு ஒரு பேர்டன் இல்லாம இருக்கும் உங்களுக்கு. ஸோ முதல்ல வந்து போர்ஷனை பார்த்து பயப்படாதீங்க, ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமா இருக்கா, பயப்படாதீங்க. ஒரு 20 லெசன் இருக்கா, நமக்கு 10 லெசன் தான் இருக்கு அப்படின்னு நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 10 லெசன்ல இந்த லீவ்ல அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 லெசன், 2 லெசன் ஆர் 3 லெசன்ஸ் இதை கவர் பண்ண பாருங்க. அதுலயுமே எதெல்லாம் ஈஸியா இருக்கு, எதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியல, மேக்ஸ்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியலையா? ஸோ மேக்ஸ் என்ன பண்ணுங்க, யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு, என்ன பண்ணுங்க, பார்த்து காப்பி பண்ணிட்டு அதை எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் நீங்களே டெய்லி ஒரு ½ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெய்லி நான் 4 hours சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ½ டெஸ்ட் எழுதி பாருங்க. அது மேக்ஸ்னாலும் எழுதி பாருங்க, நீங்க எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் எழுதி பாருங்க, காமர்ஸா இருந்தாலும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி யாரா இருந்தாலும் எழுதி பாருங்க. டெய்லி கம்பல்சரி ஒரு ½ டெஸ்ட் எழுதுங்க. அது யார் கரெக்ஷன் பண்ணோம்னா உங்க அக்காவோ அம்மாவோ யார் வேணா கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். 100% நீங்க மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணும். வேற ஒரு கலர் பென் எடுத்துக்கோங்க. எழுதுந்து ப்ளூ பென் பிளாக் பென்னா கரெக்ஷன் பண்றதுக்கு வேற ஒரு கலர் பென் எடுத்துட்டு ஸ்டிக் பென் எடுத்துக்கிட்டு அதை வச்சு உங்களோட டெக்ஸ்ட் புக் வச்சு செக் பண்ணுங்க, என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த மிஸ்டேக்ஸை திரும்ப எழுதி பாருங்க. இந்த மாதிரி இந்த லீவ்ல நீங்க போர்ஷனை கவர் பண்றதை விட நீங்க படிக்கிற ஸ்டைல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மக்கப் பண்ணி படிக்காம புரிஞ்சு படிக்கிற பழக்கம் வைங்க. டெய்லி படிக்கணும்ன்ற எண்ணத்தை வைங்க. இந்த லீவ்லயே நீங்க டெய்லியும் நைட்ல தூங்க போகும்போது என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு தவறு பண்ணியிருக்கோம், இன்னைக்கு என்னெல்லாம் நல்ல செயல்கள் பண்ணியிருக்கோம், நாளைக்கு நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நோட்ல எழுதிட்டு படுக்கிற பழக்கம் வைங்க. கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 10 days ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நான் பப்ளிக் எக்ஸாம் பிஃபோரே உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் இதை நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை சொல்லலை. யாரெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்ததை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவீங்க நம்புறேன். ஆல்ரெடி பிசிக்ஸ்க்கு வீடியோ போட்டிருந்தேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 450 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்ததோட சரி, அதுல டைமிங் ஹார்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு வீடியோ போட்டா தமிழ் மீடியத்துக்கு போடலையா அப்படின்னு கொஸ்டின் வருது. தமிழ் மீடியத்துக்கு வீடியோ போட்டா அது ஓடுறதே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இந்த பாகுபாடெல்லாம் பார்க்காதீங்க. அந்த கமெண்ட்ல நெகட்டிவான ஒரு கமெண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க. முதல்ல நீங்க பர்ஃபெக்டா இருக்கீங்களா, நீங்க பர்ஃபெக்டா மாத்தி காட்டுங்க. நான் உங்களுக்காக நான் மாறுறேன். நீங்க 100% பர்ஃபெக்டா மாறுறீங்கன்னா கண்டிப்பா நான் ஒவ்வொரு இங்கிலீஷ் மீடியம் வீடியோஸ் போடும் போதும் தமிழ் மீடியம்ஸ்க்கான வீடியோஸும் கண்டிப்பா போடுறேன். நான் பிடிஎஃபா இங்கிலீஷ் மீடியம் மாதிரி கொடுக்க முடியலனாலும் கண்டிப்பா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல 100% இன்சைட் கொஸ்டின்ஸ் என்ன, புக் பேக் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு புக்லயே மார்க் பண்ணி தரேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த வீடியோ போட்டாலும் அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நோட் பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ போகல, ரீச் ஆகலைன்னா கண்டிப்பா தமிழ் மீடியம்ஸ்க்கு வீடியோஸ் நான் போட மாட்டேன். நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா என்ன திட்டினா கூட பரவாயில்லை. ஏன் மனசாட்சிக்கு உண்மையா நான் வேலை செய்யறேன். நான் முழு மனசா நான் இந்த லீவ்ல 12th பிள்ளைங்களையும் வரக்கூடிய 10th ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இப்ப 9th முடிச்சிருக்காங்களே, இன்னைக்கு எக்ஸாம் முடிச்ச பிள்ளைங்க 9th ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க 10th நியூ பேட்ச், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். 10th முடிச்சவங்க 11th இப்பயே படிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தமிழும் இங்கிலீஷ் மட்டும் படிங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு நீங்க என்ன குரூப் எடுக்கிறீங்களோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்து படிக்க பாருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்பயே படிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா கண்டிப்பா படிக்கலாம். படிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கொலக்குத்தம் கிடையாது. நம்ம அறிவை வளர்த்துக்கிற விஷயம் தான் படிப்பு. ஆனா அது புரிஞ்சுக்காம நிறைய பேர் மார்க்கா பாக்குறீங்க, மக்கப் பண்றதா நினைக்கிறீங்க. ஸோ அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுங்க. மார்க்ன்றதையும் ஓரம் கட்டிடுங்க, மக்கப் பண்றதையும் ஓரம் கட்டிடுங்க. எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நாம என்ன குரூப் எடுக்க போறோம் ஃபியூச்சர்ல, நம்ம என்ன பேங்க்ல ஒர்க் பண்ண போறோமா, இல்ல இன்ஜினியர் ஆக போறோமா, இல்ல டீச்சர் ஆக போறோமா, இல்ல டாக்டர் ஆக போறோமா, நம்ம எந்த ப்ரொஃபஷன்ல நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நாம 11th ஆனுவல்ல ரொம்ப வீக்கா இருந்தோம். ஸோ அங்க எங்க வீக்கா இருந்தோமோ அதை எதெல்லாம் நம்ம இப்ப கவர் பண்ணலாம். ஸோ அதுல எதெல்லாம் டெய்லியும் அதிகபட்ச நேரம் எடுத்து படிக்கலாம். என்னை பொறுத்த வரையும் அக்கௌண்ட்ஸ் டெய்லி போட்டு பார்க்கலாம், பிசினஸ் மேக்ஸ் போட்டு பார்க்கலாம், மேக்ஸ் போடலாம், கெமிஸ்ட்ரி படிக்கலாம், காமர்ஸ்ல நிறைய லெசன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் முக்கியமான லெசன்ஸ் படிக்கலாம். அதே மாதிரி பயாலஜில நிறைய டயக்ராம்லாம் டிரா பண்ணி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன்ஸ்லாம் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய சர்ச் பண்ணுங்க. அது இல்லாம நிறைய பேர் கோச்சிங் சென்டர் போறீங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுக்கறதையும் நீங்க நான் சொல்லக்கூடிய பிளானை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெய்லி படிக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டப் மட்டும் இருந்த போதும். அந்த 4 hours நான் 2 hours கோச்சிங் சென்டர் போறேன்னா மீதி 2 hours வீட்டுல படிக்க பாருங்க. ஸ்கூல் போறவங்களா இருந்தா வீட்டுல ஒரு 3 hours ஆச்சும் படிக்க பாருங்க. மார்னிங்ல ஒரு 1 hour கண்டிப்பா படிக்க பாருங்க. லீவ் தானே, நல்லா படுத்தே தூங்கலாம், ஜூன்ல எழுந்துக்கலாம். நல்லா சோம்பேறித்தனமா 10 மணி வரையும் 12 மணி வரையும் 9 மணி வரையும் சோம்பேறித்தனமா படுத்தே கிடந்துட்டு ஜூன் ஸ்கூல் ரீஓபன் ஆன உடனே நம்ம காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா எப்படி மாறுதல் வரும்? யோசிச்சு பாருங்க.
சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க. நம்ம எதெல்லாம் நம்ம பழகிட்டே இருக்கோமோ அதுதான் நமக்கு வந்து வழக்கத்துல வரும். ஸோ தயவு செஞ்சு என்னை பொறுத்த வரையும் நான் இந்த 26 இயர்ஸ் கோச்சிங் சென்டர் நடத்தி எப்பயுமே எந்த ஒரு மே மாசமும் கோச்சிங் சென்டர் லீவ் விட்டதே கிடையாது. எப்படி எக்ஸாம் முடிக்கிற வரையும் பிள்ளைங்களுக்கு ஃபுல் ப்ரெஷர்ல எப்படி சொல்லி கொடுப்பனோ ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு, ஸோ அதே அக்கறையை லீவ்லயும் கொடுப்பேன். என்ன ஒன்று, டென்ஷன் இல்லாம ப்ரெஷர் இல்லாம கொஞ்சம் கூலா பிளான் போட்டு பிள்ளைங்களை படிக்க வைப்பேன். டெய்லி டெஸ்ட் கொடுப்பேன், வீக்லி டெஸ்ட் கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் அவங்களா வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கரெக்ஷன் அவங்களே பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் செக் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச வரையும் நீங்களே செக் பண்ணுங்க. நீங்க கோச்சிங் சென்டர் போறவங்களா இருந்தாலும் போகாதவங்களா இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்களே படிக்க பாருங்க. ஸ்கூல்ல புக்கே தரல, எப்படி படிக்கிறது? பழைய புக்கு கடையில போய் புக்கு வாங்குங்க, உங்க சீனியர்ஸ் கிட்ட புக்கு கலெக்ட் பண்ணுங்க. இல்லையா பிரிண்ட் அவுட் எடுங்க. எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு தெரியலையா? tn.dge.in இது வெப்சைட். அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தவறுதலா சொல்லிட்டேன். நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு டிஎன் 12th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலும் சரி, ஸ்பீக்கர்ல சொன்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஆப் வந்துடும், tn.வெப்சைட். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னாவே உங்களுக்கு 12th வெப்சைட் வந்துடும். அதுல தமிழ் மீடியம் செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க. நீங்க போய் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க படிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு படிக்கலாம். ஸோ புக்ல வந்து மார்க் பண்ணி கொடுத்து நிறைய வந்து வீடியோஸும் போட்டிருக்காங்க. நான் வந்து தமிழுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும் தமிழுக்கு என்னால் முடிஞ்ச வரையும் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் சொல்லி புக் பேக் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணி கொடுத்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. உங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பாக்குறவங்கள எவ்வளவு பேருக்கு வந்து 12th தமிழுக்கு வந்து நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மற்ற மேஜர் சப்ஜெக்ட் எதுவுமே கேட்காதீங்க, கண்டிப்பா என்னால முடியாது. எனக்கு பிடித்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 தமிழ் தான். தாய்மொழி தமிழ். சின்ன வயசுல இருந்தே தமிழ் மேல கொஞ்சம் அதிகமான ஒரு பற்று அதிகம். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா எனக்கு டீச்சரா வந்த சரமணி அப்படின்ற ஒரு ஆசிரியையோட அவங்கள பேச்சு வழக்குல வந்து அந்த தமிழோட ஒரு உச்சரிப்பும் தமிழ் மேல உள்ள நாட்டமும் வந்து எனக்கு தமிழ் அதிகமான ஒரு ஈர்ப்பை கொடுத்தது. இந்த இடத்துல அவங்களோட பெயரை சொல்றத நான் வந்து ரொம்ப பெருமிதமா கொள்றேன். ஏன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு சப்ஜெக்ட் மேல ஈர்ப்பு அதிகமா வரும் அப்படின்னா அது வந்து அந்த சப்ஜெக்ட் மேல ஈர்ப்பே கிடையாது. அந்த சப்ஜெக்டை யார் டீச் பண்ணாங்களோ அந்த டீச்சர் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு தான். ஸோ அந்த மாதிரியான எனக்கு ஒரு ஈர்ப்பு கொடுத்தவங்க சரமணி ஆசிரியை. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த ஆசிரியர் அளவுக்கு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா என்னோட மாணவர்களாகிய என்னோட கல்வி விஜி சேனல்ல இருக்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் மற்ற ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரையும் பிள்ளைங்களுக்கு ஒரு தமிழ்ல ஒரு பெரிய அளவுல பிள்ளைங்களுக்கு நாட்டத்தையும் பற்றையும் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு விருப்பம். ஸோ என்னால முடிஞ்ச வரையும் நான் வந்து விஎல் கிளாஸஸ்ல நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். அழகிடு வீடியோ, இலக்கணத்துக்கு வீடியோ, புக் பேக் கிராமருக்கு வீடியோ, புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு வீடியோ, இதெல்லாம் நிறைய போட்டிருந்தேன். ஸோ எனக்கு சேனல் இல்லாததுனால நான் சொன்னா அது வந்து சிலர் நம்ப மாட்டீங்க. ஆனா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விஎல் கிளாஸஸ்ல ஃபாலோ பண்ணுவாங்க. இப்பவும் வந்து கல்விஜியில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களாம் வந்து 7th 8th இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்றீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னதான் நம்ம சேனல்ல வெளியே போனாலும் நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க ஆன்டி, மேடம், மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2000 மாணவர்கள் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட். அந்த அந்த ஒரு நேரத்துல எனக்கு இருந்த ஒரு மன சோர்வுல அந்த ஒரு நெகிழ்ச்சி பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க காட்டிய அந்த அன்பு, அந்த பிரச்சனையில இருந்தே நான் அப்படியே மேல வந்துட்டேன். நான் அதை வந்து பிரச்சனையாவே பார்க்கவே இல்லை, அதுல இருந்து ஈஸியா கடந்து வந்தேன். இதுதான் நிஜம். வாழ்க்கையில எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்றது எனக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா பல நாள் உழைப்பு, கொரோனால ஆரம்பிச்ச 4 வருஷம் உழைப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுல மட்டும்தான் நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணேன். என்சிஆர்டி மேக்ஸ் வித் விஜி சேனல்ல நான் ஃபோக்கஸ் பண்ணல. அதுதான் இப்போ வந்து கல்வி விஜி சேனலா வந்து நேம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். என்னடா என்னோட சொந்த கதை சோக கதை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இதுல இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பாடம் என்ன அப்படின்னா, எது நமக்கு கிடைத்ததோ அது நமக்கு நல்லதா கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுங்க. எது நமக்கு நடக்குதோ அது எல்லாமே நல்லாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு திருப்திப்படுங்க. இனி என்னெல்லாம் நடக்க இருக்குமோ எல்லாமே நல்லாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாயிருங்க. இது எல்லாமே நான் சொல்லல, பகவத்கீதையில சொல்லப்பட்டது. ஸோ முடிஞ்ச வரையும் நீங்க 11th என்னெல்லாம் விட்டீங்களோ எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆனா ஒரே ஒரு புரிதல் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க.
இதுவரையும் நம்ம பண்ண தவறுகளை பண்ணக்கூடாது. இதுல இருந்து நம்ம கடந்து வரணும். 12th நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஒரு பெஸ்ட் ஸ்டடி பிளான் கொடுக்கணும், ஒரு பக்காவா ஒரு பிளான் போடணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்காக தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்றேன், இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி நைட்ல படுக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கிக்கோங்க. பிளஸ் என்ன நோட் பண்றீங்களோ இல்லையோ, மைனஸ் டுடே என்னெல்லாம் நெகட்டிவான, எங்க திட்டு வாங்குனீங்க, எங்க தவறு பண்ணீங்க, எங்க சோம்பேறித்தனமா இருந்தீங்க, எங்க படிக்காம விட்டீங்க, எங்க வந்து டீச்சர் கிட்ட அவமானப்பட்டீங்க, எங்க வீட்டுல தாத்தா பாட்டி கிட்ட திட்டு வாங்கினீங்க, அம்மா கிட்ட திட்டு வாங்கினீங்க, எந்த இடத்துல நீங்க வெக்ஸ் ஆனீங்க, இந்த மாதிரியான நெகட்டிவ் என்ன அப்படின்றத நோட் பண்ணுங்க. அந்த நெகட்டிவ் மறுநாள் ஒண்ணு கூட வராம அதை அப்படியே கரெக்ட் பண்ண பாருங்க. சோ நீங்க படிச்சுட்டு இருக்கும் பொழுது அம்மா வேலை சொன்னா, அம்மா நான் படிச்சுட்டு இருக்கேம்மா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன், இல்ல நான் எனக்கு படிக்க உட்கார்றதுக்கு அம்மா கிட்ட, அம்மா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் உட்கார போறேன் ஒரு 10 மினிட்ஸ்ல, நான் படிக்கும் போது கூப்பிடாதீங்கம்மா அப்படின்னு பிஃபோர் அம்மா கிட்ட சொல்லுங்க. சோ பெரியவங்களுக்கு வேலை செய்யறது தவறா அப்படின்னா 100% தவறு கிடையாது. ஆனா படிக்கும் போது பெத்தவங்க பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்றதும் தவறு. ஆனா நான் படிக்கிறேன் அதனால என்னால வேலை எல்லாம் செய்யவே முடியாது பிள்ளைங்க சொல்றதும் தவறு. இதுல இருந்து மைண்டை மாத்திக்கோங்க. சோ வேலை செய்யணும், படிக்கணும், நம்ம கிட்ட இருக்க என்ன நெகட்டிவோ அதை கரெக்ட் பண்ணிக்கணும். நமக்கே நாம ஒரு பிளான் போடணும். பிளான் எத்தனை நாள் போடுங்க? ஜஸ்ட் 3 days மட்டும் போடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து பிசிக்ஸ் படிங்க, கெமிஸ்ட்ரி படிங்க, மேக்ஸ் படிங்க, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ், நீங்க எது வேணா படிங்க. ஆனா எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு, எது எனக்கு போர், எது எனக்கு வராது, அதை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு விடாதீங்க. எது நமக்கு மார்க் குறையுதோ அதுல அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்வத்தை அதிகமா கொடுத்து படிக்கிறீங்களோ, நம்மளோட அந்த இன்வால்மெண்டோட ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன், சரமணி ஆசிரியர்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்க காரணமே அந்த ஆசிரியர் மேல உள்ள ஒரு மரியாதையும், அவங்களோட ஒரு தமிழ் உச்சரிப்பும், அவங்க தமிழ் மேல காட்டிய அந்த ஒரு பற்றும் தான் என வந்து தமிழ்ல வந்து அதிகபட்சமா என்ன வந்து தமிழ் மேல எனக்கு நாட்டத்தை அதிகமா கொடுத்தது. அதே மாதிரி மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் படிக்கும் பொழுது எனக்கு வராத சில சப்ஜெக்ட்ஸ் சம்ஸை பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ்மேட் மாலினின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கட்டாயம் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சு படிச்சோம்னா எதுவுமே கஷ்டமே கிடையாது அப்படின்றது நான் 10th படிக்கும் போது என்னால உணர முடிஞ்சுது. அதே மாதிரி கோச்சிங் சென்டர்ல நான் படிக்கும் போது நிறைய ஸ்கூல் டீச்சர் சொல்லுவாங்க, கொஞ்சம் வீடியோ லென்த்தியா போகுது, தயவு செஞ்சு தவறா எடுத்துக்க வேண்டாம், போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா இது வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. கண்டிப்பா இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு சில அவசியமான அட்வைஸ் கொடுத்தே ஆகணும். நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட் நம்ம வேண்டாம் நம்ம ஒதுக்குறோமோ அதுலதான் நம்ம வந்து இன்வால்மெண்ட் இல்லாம போயிடுறோம். நம்ம வந்து ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னு நம்ம அதை இன்வால்மெண்டோட கத்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, என்னடா இதுல ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதானா? ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க படிக்கும்போது ட்ரிக்னாமெட்ரியே கிடையாது. நான் வந்து 1990 10th எழுதினேன். ஸோ எனக்கு வந்து அந்த பேட்ச்ல வந்து ட்ரிக்னாமெட்ரி வரல. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருஷங்கள்ல வந்தது. ஸோ அந்த ட்ரிக்னாமெட்ரி வந்து என்னோட கோச்சிங் சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்கறதே இல்லை. அது கத்துக்கணும்னு நினைச்சிட்டேன். அதுல நிறைய அந்த ரேஷியோ அந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கு, எனக்கு வந்து மெமரி ஆகல. ஸோ ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா என்னோட சன் தான் வந்து அதுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. சன்னாக்கா அக்கா பையன், அவங்க சூப்பரா எடுப்பாங்க ட்ரிக்னாமெட்ரி. ஸோ அவர் மூலியமா தான் என்னோட பையனுக்குமே வந்து அவருக்கும் வந்து டீச் பண்ணாரு. ஸோ 2 பேரும் வச்சுமே தான் என்னோட கோச்சிங் சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் மேல அவங்க பிஸி ஆயிட்டாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம். ஐயோ இதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுமே, இது எப்படி நம்ம ஸ்கிப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். யூடியூப்பை பார்த்து தான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இதுல ஓப்பனாவே சொல்றேன், இதுல வந்து ரொம்ப டாப்பரா இருக்க பெரிய அளவுல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க சேனல் உள்ள வீடியோஸ்லாம் வந்து நான் பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப குறைஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள சில வீடியோஸ்ல தான் என்னால வந்து நிறைய விஷயங்களை கத்துக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை நான் பார்த்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து யூடியூப்ல வீடியோவும் போட்டேன். விஎல் கிளாஸஸ் சேனலுமே ட்ரிக்னாமெட்ரிக்லாம் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வீடியோவும் போட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸா தான் வந்து நான் வந்து ட்ரிக்னாமெட்ரி கத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னே எனக்கு தெரியவே தெரியாது. இது வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். நாங்க படிக்கும் போது டீச்சர் சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரே நான் வந்து டாப்பர்லாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு 70ல இருந்து ஒரு 80, 70 கூட இல்லப்பா, 60ல இருந்து ஒரு 80, அதுக்கு மேலாம் தாண்டினதே கிடையாது. ஓப்பனா சொல்லிடுறேன். ஆனா
பாடம் நடத்தணும், சொல்லி கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு கோச்சிங் சென்டர் வச்சு நம்ம நடத்தணும் அப்படின்னும் பொழுது பிள்ளைங்களுக்கு எப்படியாவது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பையனுக்கு வந்து சொல்லி கொடுக்கும் பொழுதே பழைய புக்கு கடையில போய் புக்ஸ் எல்லாமே 6th இருந்து 10th வரையும் உள்ள எல்லா புக்ஸையும் வாங்கி வச்சுட்டு வீட்டிலேயே வந்து படிக்கிறது, கத்துக்கிறது, நைட்ல வந்து ஒரு 12 o'clock 1 o'clock வரையும் உட்காந்து படிக்கிறது, ஒர்க் அவுட் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு மறுநாள் வந்து கோச்சிங் சென்டர்ல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இது வந்து நானா எடுத்துக்கிட்ட இன்வால்மெண்ட். சோ படிக்கிறதுக்கு ஒரு வயது வரம்பு கிடையாது அப்படின்றது இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து கத்துக்கணும் அப்படின்னு மன அளவுல நம்ம நினைச்சா மட்டும் தான் நம்ம கத்துக்க முடியும். ஏன்னா இப்ப 11th எக்ஸாம்ஸ்ல எத்தனை பேர் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து ஆன்டி நான் சரியாவே படிக்கவே இல்லை, எனக்கு மேடம்லாம் வராது, ஆன்டினே எனக்கு மெசேஜ் கூட பண்ணுங்க, ஆண்டி எனக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து நான் சரியா படிக்கவும் இல்லை, எனக்கு அது படிக்கணும்னு நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு, வெறுப்பாவும் இருக்கு, மண்டையில ஏறவும் மாட்டுது, அதனால இதை நான் ஒதுக்கிட்டே இருந்தேன். ஸோ 11th ரிசல்ட் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட்ல மார்க் வருமா வராதா அப்படி ஒரு டவுட்டும் இருக்கு அப்படின்றவங்க தயவு செஞ்சு என்ன சப்ஜெக்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட் தான் இதுக்கப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய என்ன சொல்றது படிப்பினையா இருக்கும், உதாரணமா இருக்கும். ஸோ அந்த தவிர யாரும் செய்யக்கூடாது. ஸோ எது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கஷ்டம் கிடையாது, அதுல நம்ம வந்து அதிகமா வந்து நாட்டம் இன்ட்ரெஸ்ட் காட்டாம போயிட்டோம், அதான் நம்ம பண்ற தவறு. ஸோ அந்த ட்ரிக்னாமெண்ட்ரியை நான் கத்துக்கணும்னு நினைச்சு நான் கத்துக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 4 நாள் போட்டேன், ஐயோ இதை விட்டு வெளியே வந்துடலாமான்னு கூட அப்படியே மண்டே பிச்சுக்கிச்சு. ஆனா போட 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 அதுல கிடைச்ச ஒரு போதன் கூட சொல்லலாம். ஏன்னா நைட்டெல்லாம் போடும்போது மூளையே வேலை செய்யாது, காலையில வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்து போடுவேன், ஈஸியா ஆன்சர் வந்துடும். அப்பதான் வந்து அதை போட 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 மேக்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து இன்னும் அதிகபட்சமான ஆர்வம் அதிகமாச்சு. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, கத்துக்கிறதுக்கும் வயசு கிடையாது, எல்லாராலையும் இது முடியாது, இது மட்டும் தான் முடியும், இவன் வந்து சரியாவே படிக்க மாட்டான், இவன் மக்கு பையன், இவன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க, நான் டியூஷன் போல, இது வந்து உருப்படாது, இதெல்லாம் வந்து தேராத கேஸ். இந்த மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸோ இல்ல பேரண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யார் உங்களை உதாசீனப்படுத்தினாலோ, எனக்கு தெரிஞ்சு 100% எந்த ஒரு ஆசிரியரும் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. ஆனா எங்கேயோ ஒரு சிலர் நடந்துக்கிற அந்த ஒரு சில வார்த்தைகள், கடுமையா பேசுற அந்த சொற்கள், ஒரு சில உறவினர்கள் சொல்லக்கூடிய சில அவமானங்கள், வார்த்தைகளை உங்க மனசை காயப்படுத்திருக்கலாம். அது த்ரோட் இன்ஃபெக்ஷன், பேச முடியல, தவறா எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் எமோஷனலா பேசவும் இன்னும் கொஞ்சம் தொண்டை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து யார் பேசினாலும் அந்த இடத்துலலாம் நம்ம அஃபெக்ட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஓரங்கட்டுங்க. சாதிக்கணும், படிக்கணும், நம்ம மார்க் எடுக்கணும், முதல்ல நம்ம புத்திக்கு நம்ம முதல் ஆர்டர் போடணும். நம்மளால கண்டிப்பா முடியும், நாம மட்டும்தான் ஜெயிக்க போறோம், நம்மால முடியும், நாம ஜெயிக்கலன்னா வேற யாரால முடியும் அப்படின்னு இறங்குங்க களத்துல. உங்களை நீங்க தோல் தட்டுங்க, உன்னால முடியும்டா, இன்னைக்கு நீ இதை முடி. ஒரு 3 நாள் எந்த சப்ஜெக்ட் கஷ்டம் நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க, அது ஒரு சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கோ அந்த ஒரு சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய போர்ஷன் இருக்கோ அந்த ஒரு சப்ஜெக்ட். இந்த 3 சப்ஜெக்ட் நீங்க ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், சயின்ஸ் குரூப்பா இருக்கட்டும், செலக்ட் பண்ணுங்க. அது பயாலஜியா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசினஸ் மேத்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு சப்ஜெக்ட் டஃபா இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களால சாதிக்க முடியும். இதை யூடியூப்ல வீடியோ போடுறதுக்காக நான் பேசல. இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு 500 பிள்ளைங்க பார்த்தா கூட போதும். ஆனா அதுல ஒரு 100 பிள்ளைங்க ஃபாலோ பண்றீங்களா, இந்த வீடியோ போட்டதுக்கு நான் கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து எக்ஸாம் டைம்ல எனக்கு பேசணும்னு தோணுன ஒரு பல விஷயங்கள், இது ஒரே வீடியோல இவ்வளவு சொல்றது மிக தவறுதான். ஆனாலும் அந்த எமோஷனலா கொட்டும் பொழுது கொட்டிடணும். ஏன்னா அப்பதான் இது முழுசா உங்க மைண்டுக்கு போய் அப்படிங்க ஏதாவது ஒரு காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறாதீங்க, அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல மார்க் எடுக்கணும், குவார்டர்லியில மார்க் எடுக்கணும், பப்ளிக்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்செல்லாம் படிக்க வேண்டாம். நாம வந்து நம்ம லைஃப்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்ம அறிவு வளர்த்துக்கணும், நம்ம சயின்ஸ்ல என்ன இருக்குன்னு புரிஞ்சு படிக்கிறோம், நம்ம பொருளாதாரம்னா என்ன இதை புரிஞ்சு படிக்கிறோம், வணிகவியல்னா என்ன புரிஞ்சு படிக்கிறோம். ஸோ ஒரு கதையா, ஒரு ஸ்டோரியா, ஒரு இன்வால்மெண்டோட படிங்க. ஃபர்ஸ்ட் 3 days படிங்க, வெறும் 3 daysக்கு பிளான் போடுங்க. டெய்லி 4 hours, மினிமம் 2 hours, மேக்சிமம் 4 hours. நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா நீங்க 2 hours படிச்சா கூட போதும்.
இல்லை எனக்கு வந்து நான் 4 மணி நேரம் படிச்சா கூட என்னால் வந்து 4 கொஸ்டினை முடிக்க முடியாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் 4 மணி நேரம் படிங்க, அதுக்கு மேலே படித்தாலும் வேண்டான்னு சொல்ல. ஆனால் லீவில் போய் 4 மணி நேரத்துக்கு மேலே படிக்க சொல்கிறீங்களே தான் நியாயமாக நீங்கள் கேட்கறது புரியுது. ஸோ இப்போ கூட வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு என்னோட இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியே ஹைட் பண்ணிடுவேன். யாரெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து என்னோட சேனல்ல வந்து எனக்கு கமெண்ட்டே கொடுக்க வேண்டாம், அவங்கள ஹைட் பண்ணிடுவேன். என்ன காரணம்னா இதை வந்து நான் ஒரு பாசிட்டிவான ஒரு சேனலா மாத்தணும்னு நினைக்கிறேன். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மாணவர்கள் எனக்கு சப்ஸ்கிரைபரா இருக்க வேண்டாம். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருங்க, நீங்க ஸ்லோ லேர்னர்ஸா இருங்க, வீக் ஸ்டூடெண்ட்ஸா இருங்க, உங்களால பாஸ் ஆக கூட முடியாத ஸ்டூடெண்ட்ஸா கூட இருங்க, உண்மையா படிக்கணும்ன்ற ஆர்வம் உள்ள பிள்ளைங்க மட்டும் கல்வி விஜி சேனல்ல இருந்தா போதும். அதிகபட்சமான வீடியோஸ் வியூஸ் போய் பெருசா நான் சம்பாதிக்கிறேன்றதை விட அதையும் தாண்டி நிறைய பிள்ளைங்களுக்கு நல்ல கருத்துகளும் நல்ல மெசேஜும் கொடுத்து பிள்ளைங்களை ஊக்குவிச்சு நல்ல வழியில கொண்டு போய் அவங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அவங்க ஒழுக்கமான வழியில வீட்டுல இருக்க பெத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்க்கு கட்டுப்பட்டு பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கமான வகையில படிச்சு நல்ல நிலைமைக்கு போறாங்கன்னா அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குறதுலதான் கல்வி விஜி இனி செயல்படும். இப்படிதான் இதுக்கு முன்னே இருந்தேன், கோச்சிங் சென்டர்ல இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன். இனிமே வந்து கல்வி விஜி சேனல்ல இந்த வேலையை தான் பண்ணுவேன். அது 6th 7th 8th 9th 10th 11th 12th எந்த ஸ்டாண்டர்டா இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் என் கண் பார்வையில பட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களை ஹைட் பண்ணிடுவேன். இல்லையா இந்த வீடியோஸே பார்க்காதீங்க, நம்ம சேனலுக்குள்ளே வராதிங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா யாருக்குமே வந்து அட்வைஸ்ன்றது பிடிக்காது. நான் இதை வந்து அட்வைஸாவே சொல்லல, உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க பண்றது சரியா? நீங்க 10th கரெக்டா படிச்சீங்களா, 11th கரெக்டா படிச்சீங்களா, நீங்க போட்ட பிளான கரெக்டா ஃபாலோ பண்ணீங்களா? சோ இப்ப 12th நீங்க ஃபாலோ பண்ணிடுவீங்களா? இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு அடுத்த 3 நாளுக்கான பிளான போடுங்க. 3 நாள் நல்லா படிங்க, டெய்லி 1/2 hour டெஸ்ட் எழுதுங்க, நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்க, கரெக்ஷன் பண்ணி அதுக்கு மார்க் கொடுங்க. அதிகபட்சமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர அந்த ஹார்ட் வேர்ட்னா என்ன, கீவேர்டு, முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணி ஒரு 5 times எழுதி பாருங்க. இதை நான் வருஷம் ஃபுல்லா பண்ணுங்கன்னு சொல்லல, ஜஸ்ட் இந்த லீவ்ல இதை பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை பண்ணும்போதே உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க முடிஞ்ச வரையும் அழகா எழுத ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஒஸ்டா இருக்கவங்க கொஞ்சம் அழகா எழுதணும்னு ட்ரை பண்ணா ஓரளவுக்கு பார்க்க நல்லாவே இருக்கும். ஸோ ரொம்ப மோசமான கையெழுத்து அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஒரு ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்டு, உங்களோட கிளாஸ்மேட்ஸ் யாரோட ஒரு ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு பிடிக்கும், அட்லீஸ்ட் அவங்கள மாதிரி நம்ம எழுத ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சியிலே உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு மாறுதல கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா என்னோட ஹேண்ட் ரைட்டிங்குமே வந்து நார்மலா தான் இருக்கும், சூப்பர்லாம் கிடையாது, சுமாரா தான் இருக்கும். ஆனா என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நானுமே எழுத ட்ரை பண்ணுவேன் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணும்பொழுது. ஸோ கத்துக்கிறதுக்கு அப்படின்றது வயசு எல்லையே கிடையாது. ஸோ நல்ல விஷயங்களை எப்போ வேணா கத்துக்கலாம். நிறைய படிங்க, நல்ல விஷயங்களை மனசுக்குள்ள வளர்த்துக்கோங்க. வெளியே சாப்பாடு வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க. மாசத்துல 1 நாளோ இல்ல 2 நாளோ வெளியே போய் ஆசைப்பட்டதை சாப்பிடுங்க. ஏன்னா ஃபுல்லாவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெயிலுக்கு ஏற்ற நல்ல உணவு, பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா கீரை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கும். ஏன்னா அட்வைஸ் பண்ணி பிள்ளைங்களை கைட் பண்ணாவே பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கீரையெல்லாம் நிறைய சாப்பிடுங்க, உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கோங்க, மைண்டை சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க, நல்ல எண்ணங்களை மனசுல விதைங்க. திரும்பவும் சொல்றேன், ஒழுக்கமான வழியில போங்க. இந்த வயசுல வர அந்த தடுமாற்றங்கள் புரிஞ்சிருக்கும், என்ன தடுமாற்றம் அப்படின்றது. இந்த டீனேஜ்ல எல்லா பிள்ளைங்களுக்கும் வர ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம். அந்த தடுமாற்றம் வந்ததுன்னா உங்க வாழ்க்கையே சீர்கெட்டு போயிடும். அந்த தடுமாற்றம் வரும்போது நீங்க யார முதல்ல நினைக்கணும், உன்னை பெற்ற அந்த தாயை நினைங்க. உங்களுக்காக காலையில இருந்து நைட் வரையும் உழைக்கிற உங்க அப்பாவை நினைங்க. அவங்களுக்காக சொல்லி கொடுத்து உங்களை நல்ல வழியில கொண்டு வரணும்னு நினைக்கிற உங்களோட ஆசிரியர் நினைங்க. அவங்களுக்காக இல்லைனாலும் இந்த கல்வி விஜி சேனல் விஜி ஆன்டிக்காக வச்சோம் நல்ல ஒழுக்கமான வழியில வாங்க, கண்டிப்பா பெருசா சாதிக்கலாம். நீங்க திறமைய வளர்த்துக்கிட்டு நீங்க யாருன்றத உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க. உங்களை தேடி 1000 பேர் வருவாங்க. அப்ப நீங்க வந்து செலக்ட் பண்ணி உங்க லைஃபை சூஸ் பண்ணலாம். ஸோ வாழ்க்கையை தேடி நாம ஓட வேண்டாம், வாழ்க்கை நம்மளை தேடி வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல எண்ணங்களை மனசுல வச்சுக்கணும். டெய்லி 4 hours படிக்கிறோம்,
பிளான் நீங்களே போடுறீங்க. என்ன சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கோ அந்த ஒரு சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கோ அந்த ஒரு சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட்லாம் போர்ஷன் நிறைய இருக்கோ அந்த ஒரு சப்ஜெக்ட், இந்த 3 சப்ஜெக்ட் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட்னு படிச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்னு படிச்சாலும் சரி, 3 நாளைக்கு இந்த போர்ஷன் படிக்கணும். சாரி, இந்த போர்ஷனை படிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா பிளான் போடுங்க. சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் வீடியோ கட் பண்ணிட்டு தண்ணி குடிக்கணும்னு கூட தோணல. அந்த எமோஷனல்ல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நிறைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான வீடியோ. யாரெல்லாம் 2025 to 26ல என் கூட வரப்போறீங்க, நான் சொல்லக்கூடிய அட்வைஸ், என்னோட கேரிங், என்னோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கல்வி விஜி சேனலை சப்போர்ட் பண்ண போறீங்க. கல்வி விஜி சேனல் மூலயமாவும் உங்களோட மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. முதல்ல உங்களுக்குள்ள இருக்க கேரக்டரை ஒரு புது கேரக்டரா மாத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பேரண்ட்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய நன்றி. ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். ஒரு சிலருக்கு மொக்க போட்டாதான் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப சூப்பரா பேசுறதா இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து இது வேஸ்டான ஒரு சேனலாகவும் தோணலாம். இதுல லாஸ்ட் சொன்ன கேட்டகரிக்காக நான் பேசல. ஒரு 100 பிள்ளைங்க என் பின்னாடி வந்தா போதும். அந்த 100 1000 மாறும், 1000 10,000 மாறும், 10,000 லட்சமா மாறும். 100% இது சத்தியமான உண்மை. என்னைக்கும் வாய்மையே வெல்லும். கண்டிப்பா படிங்க, உங்களால மாற்றத்தை கொடுக்க முடியும். ஸ்டடி பிளான் நீங்க போடுறீங்க, என்னென்ன எப்படி எப்படி முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.